ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருப்பாவை பிரகரணத்தில் 6ஆம் நாள் பாசுரம் இன்று. இந்த பிரகரணத்தை 6லேருந்து 15ஆம் பாசுரம் வரைக்கும் பாகவத திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு சொல்லுவாள். எல்லாரும் பெருமாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி நமக்கு தெரியும். விஸ்வாமித்திரர் ராமனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே அப்படின்னு. பெரியாழ்வார் கண்ணனுக்கு தனது பெரியாழ்வார் திருமொழியில் திருப்பள்ளி எழுச்சி பாடியிருக்கார். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் நம்ம எல்லாருக்கும் தெரிந்துதான், கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான் அப்படின்னு ரகுநாத பெருமாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடியிருக்கார். ஆனால் பாகவத ஆளுக்கு யாரேனோ திருப்பள்ளி எழுச்சி பாடியிருக்காளோன்னா நம்ம ஆண்டாள் மட்டும்தான் பாடியிருக்கா. ஏன்னா அவள் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால் பாகவதர்களை முன்னிட்டு பரமனை பற்றும் படி அப்படின்னு சொல்லுவா திருப்பாவையை. நம் பெருமாளை எப்படி போய் பற்றணும் அப்படின்னா, முதல்ல பாகவத சம்பந்தத்தோட, அடுத்தபடி ஆச்சாரியன் சம்பந்தத்தோட, அடுத்து பிராட்டி சம்பந்தத்தோட, அப்புறமா தான் பெருமானை போய் நாம் சேவிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு படிக்கட்டு இருக்குது. அதை சொல்கிறது தான் இந்த திருப்பாவை, பரமனை பற்றும் படி. அதில் முதல்ல பாகவதாளை நம்ம சேர்த்துண்டு தான் போய் பெருமாளை சேவிக்க வேண்டும்னு இந்த பெண்ணை முதல் பெண்ணை எழுப்புறா. அப்படி எழுப்பும் பிரகரணத்தில் இது முதல் பாசுரம். திருப்பாவையில் 6ஆவது பாசுரம் புள்ளும் சிலம்பினகான் என்ற இந்த அற்புதமான பாசுரம். விடிந்ததற்கு அடையாளம் உள்ளது இந்த பாசுரத்தில். இந்தந்த காரணங்களால் விடிந்து விட்டது, நீ இன்னும் எழுந்திருக்கலையே அப்படின்னு ஒரு பெண்ணை எழுப்புறா. என்னெல்லாம் காரணம் சொல்கிறா விடிந்ததற்கு அடையாளமாக? முதல்ல பறவைகள்லாம் எழுந்து கூவுகின்றன. புல்னா பறவைகள் இல்லையா, பறவைகள்லாம் எழுந்து கூவுகின்றது உன் காதில் கேட்கலையா? நம் கோவிலில் புல் அரையன் கோவில், பறவைகளுக்கு அரசனான கருடனுடைய தலைவன் பெருமான், அந்த கோவிலில் விஸ்வரூபமானதற்கான சங்கநாதம் கேட்கிறதே, அது உன் காதில் கேட்கலையா? முனிவர்கள் யோகிகள் எல்லாரும் ஹரி ஹரி ஹரின்னு நாமஸ்மரணத்தை சொல்லிண்டே போய் சேவிக்க போகிறாளே, அது உன் காதில் விழலையா? இப்படி விடிந்து விட்டதே, நீ இன்னும் தூங்குறையே பிள்ளாய் அப்படின்னு இந்த பெண்ணை கூப்பிடுறா. இந்த பெண்ணோட பேரை பிள்ளாய் அப்படிங்கிறா. பிள்ளாய்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இங்கே தூங்கிட்டு இருக்கிறவான்னு சொல்கிறது நம்மள மாதிரி தூக்கத்தை இது குறிக்கலை. கிருஷ்ணானுபவத்தில் தான் அவளும் இருக்கா. ஆனால் யோக நிலையில் கண்ணனை தன்னந்தனியே தானே அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அவள் தூக்கத்திற்கு இதுதான், நம்ம தூங்குற தூக்கம் கிடையாது இது. அப்படி கிருஷ்ணானுபவம் தெரிந்தது தான் இந்த பெண் தூங்கின்னு இருக்கா. தனியே கண்ணனை அனுபவித்து கொண்டு, பெண்ணே பாகவதர்களோடு சேர்ந்து தானே நீ போகணும், அதுதானே இன்னும் சிறப்பு. உனக்கு பகவத் பிரபாவம் தெரிகிறதே, கிருஷ்ணானுபவம் தெரிகிறது, ஆனால் பாகவதாரோட சேர்ந்து போய் பெருமானை சேவிக்கிறதுக்கு உனக்கு தெரியலையே, இது தெரியாதனத்தால் பிள்ளாய் அப்படின்னு அந்த பெண்ணை கூப்பிடுறா. நீயும் எங்களோட சேர்ந்துக்கோ, நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து போய் பெருமானை சேவித்தால் அதோட சுவையே தனிதானே, அதோட இன்பமே தனிதானே, எங்கள் கூட வா, உள்ளம் புகுந்து குளிர்ந்து. அந்த முனிவர்கள் யோகிகள்லாம் சொல்கிற அந்த நாமம், ஹரி என்ற நாமம் நம் உள்ளத்துக்குள்ளே புகுந்து ஒரு குளுமையை தருகிறது. வெளியிலையும் குளுமையாக இருக்குது மார்கழி மாதத்தில், உள்ளமும் குளுமையாக இருக்குது ஹரி என்ற பேரை கேட்டு. இப்படி ரெண்டுமே நல்ல குளிர்ந்திருக்கிற சமயத்தில் எங்களோட சேர்ந்து நீ வா, நம்ம எல்லோரும் கண்ணனை சேர்ந்து அனுபவிப்போம் அப்படின்னு இந்த பெண்ணை எழுப்பவும் இந்த பெண்ணும் எழுந்தாள் அப்படிங்கிறது இந்த பாடலோட பொருள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. புள்ளும் சீலம் பீனகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை வேளி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்தீராய் பேய்மூலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து
போகுந்து குளிர்ந்தேலோ ரெம்